விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. அரை நூற்றாண்டுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சியில் பங்கெடுக்கிறதா காங்கிரஸ்? அமைச்சரவையில் காங்கிரஸ் பங்கேற்கும் என்று டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிக முக்கிய காட்சிகளை தமிழகம் தற்போது உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. அரை நூற்றாண்டுக்கு பின்னர் ஆட்சியில் காங்கிரஸ் இடம்பெறுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தாவேகா ஆட்சியில் அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் சார்பில் பெண் அமைச்சர் இடம்பெறுவார் என்று டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் அரசியல் காட்சிகள் பரபரப்பாக விரிந்து கொண்டிருக்கிற நிலையில் காங்கிரஸ் சார்பில் பெண் அமைச்சர் ஒருவர் இடம்பெறப் போகிறார் என்ற டெல்லி தகவலையும் பார்த்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் 3 முக்கிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஆளுநர் அர்லேக்கர் திருவனந்தபுரத்திலிருந்து தமிழகம் நோக்கி விரைந்திருக்கிறார். மற்றொரு பக்கம் பனையூர் அலுவலகத்தின் பரபரப்பான காட்சிகளை பார்க்கிறோம். பனையூர் அலுவலகத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் விரைந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் மிக சுவாரஸ்யமான முக்கியமான காட்சியை பார்க்கிறோம். நேரு ஸ்டேடியத்தில் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்பதற்கான, விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. அரை நூற்றாண்டுக்கு பிறகு அமைச்சரவையில் பங்கேற்கிறதா காங்கிரஸ்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கிறதா காங்கிரஸ் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தாவேகாவுக்கு காங்கிரசின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவளித்திருப்பதன் மூலம் அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறும் என்று டெல்லி தகவல் வெளியாகியிருக்கிறது. மற்றொரு பிரத்யேக தகவலையும் நாம் புதிய தலைமுறை வாயிலாக பார்க்கிறோம். அமைச்சரவையில் காங்கிரஸ் சார்பில் பெண் அமைச்சர் ஒருவர் இடம்பெறப் போகிறார் என்பதும் டெல்லி தகவலாக இருக்கிறது. அரை நூற்றாண்டுக்கு பின்னர் ஆட்சியில் காங்கிரஸ் இடம்பெறப் போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பரபரப்பான காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். ஒரு பக்கம் திருவனந்தபுரத்திலிருந்து ஆளுநர் அர்லேக்கர் தமிழகம் நோக்கி கிளம்பியிருக்கிறார். இன்னொரு பக்கம் பனையூர் அலுவலகத்தின் பரபரப்பான காட்சிகளை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் நேரு ஸ்டேடியத்தில் விஜய் முதல்வராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. தமிழகத்தை சுற்றி காட்சிகள் பரபரப்பை எட்டியிருக்கும் சூழலில் அரசியல் நகர்வுகளும் அதிரடியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் முடிவுகள் வெளியான 2 நாட்களிலேயே காங்கிரஸ் படுவேகமாக காய்களை நகர்த்தி தாவேகாவோடு கைகோர்த்திருக்கிறது. மேலும் இந்தியா கூட்டணிக்குள்ளும் தாவேகாவை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடப்பதாக தெரிகிறது. இந்த கூட்டணி என்பது தமிழகத்தை தாண்டி தேசிய அளவிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் இந்தியா கூட்டணியின் முகம் மாறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியின் நிலை என்னவாகும், கொள்கை என்னவாகும் என்று திமுகவும் ஒரு பக்கம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. காங்கிரசுக்கு எதிராக கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறது திமுக. முதுகில் குத்திவிட்டது காங்கிரஸ். திமுகவின் வேர்வையும் ரத்தமும் சிந்தி பெறப்பட்ட வெற்றி தற்போது வீணாகி இருக்கிறது என்றும் திமுக கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிற சூழலில் காங்கிரஸ் தலைவர்கள் பனையூர் அலுவலகம் நோக்கி விரைந்திருக்கிறார்கள். விஜயும் பனையூர் அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். விஜய் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இன்று பிற்பகலில் ஆளுநரை விஜய் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக அமைச்சரவையிலும் காங்கிரஸ் பங்கேற்கும் என்று டெல்லி தகவல்கள் கூறுகின்றன. காங்கிரஸ் சார்பில் பெண் ஒருவர் அமைச்சராக பதவியேற்கவும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அரை நூற்றாண்டுக்கு பின்னர் தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. அரை நூற்றாண்டுக்கு பின்னராக ஆட்சியில் பங்கெடுக்கிறதா காங்கிரஸ் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற வாய்ப்பிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிற சூழலில் 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் தரப்பிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற அந்த 5 எம்எல்ஏக்கள் யார் என்ற விவரத்தை திரையில் பார்க்கிறோம். குளச்சல் தொகுதியில் தாரகை கத்பட் வெற்றி பெற்றிருக்கிறார். மதுரை மேலூரில் விஸ்வநாதன் வெற்றி பெற்றிருக்கிறார். மயிலாடுதுறையில் ஜமால் முகமது வெற்றி பெற்றிருக்கிறார். விளவங்கோட்டில் பிரவீன் வெற்றி பெற்றிருக்கிறார். கிள்ளியூரில் ராஜேஷ்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த 5 எம்எல்ஏக்கள் தான் காங்கிரசின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற 5 எம்எல்ஏக்கள். மொத்தம் 28 தொகுதிகள் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இதில் 5 எம்எல்ஏக்கள் காங்கிரசின் கை சின்னத்தில் தற்போது வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 எம்எல்ஏக்கள் காங்கிரசின் சார்பாக வெற்றி பெற்றார்கள்.
குளச்சல், மதுரை மேலூர், மயிலாடுதுறை, விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய 5 தொகுதிகளில் இருந்துதான் காங்கிரசுக்கு எம்எல்ஏக்கள் கிடைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த 5 பேரும் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவளிக்க போகிறார்கள். மொத்தம் 117 எம்எல்ஏக்களின் ஆதரவு மொத்தம் தேவை என்ற நிலையில் காங்கிரசின் 5 பேரின் ஆதரவு இப்போது கிடைத்திருக்கிறது. இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு தாவேகாவுக்கு தேவைப்படுகிறது. 6 எம்எல்ஏக்கள் யாராக இருக்க போகிறார்கள் என்ற கேள்வி விரிந்திருக்கிற சூழலில் தற்போது அடுத்தடுத்து காட்சிகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. கூட்டணி ஆட்சி யுகத்துக்குள் தமிழகம் நுழைந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி புதிதல்ல என்று தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு பின்னணி கூறியிருக்கிறார் கார்த்தி சிதம்பரம். விஜயின் ஆட்சி என்பது மக்களின் முடிவு, விஜயின் அழைப்பை மதித்து செல்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் கார்த்தி சிதம்பரம். கார்த்தி சிதம்பரம் மட்டுமல்லாமல் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்றோரும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு பச்சை கொடி காட்டியிருந்தார்கள். தொடர்ந்து அதை வலியுறுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களின் முடிவுகள் பரிசீலிக்கப்பட்டு ராகுல் காந்தியின் முடிவும் சேர்த்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி என்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 5 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதியில் யார் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தை திரையில் பார்க்கிறோம். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். குளச்சல் தொகுதியிலிருந்து தாரகை கத்பட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மதுரை மேலூரிலிருந்து விஸ்வநாதன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.